அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஜாதகத்துல சத்ரு, கடன், நோய் இது அழியக்கூடிய அமைப்பு இருக்கா? இது மாதிரியான விஷயங்கள் எப்ப தீரும்? எதிரியால் தொல்லை இருக்கு. அது எப்ப தீரும்? அல்லது ஏதாவது உடல் வியாதிகள் இருக்கு. அது எப்ப தீரும்? அல்லது கடன் இருக்கு. அது எப்ப தீரும்? ஏன்னா இதனால தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் கடன், வம்பு வழக்கு அடுத்து நோய். இந்த 3 விஷயங்களால தான் ரொம்ப நெறைய மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இது மாதிரி உள்ளவங்களுக்கு ஜாதகத்துல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னாக்க, எப்ப எனக்கு கடன் தீரும்? அல்லது எப்ப எனக்கு நோய் நோய் நொடி தீரும்? அல்லது எப்ப எனக்கு இந்த வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் தீரும்? அப்படின்னு கேட்பாங்க. இது ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க அதிகமா கேட்கக்கூடிய கேள்வி. மற்ற சுபகாரியங்கள், மற்ற விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் ஜென்ரலா கேட்டாலும் இந்த பிரச்சனை எப்ப தீரும் அப்படின்னு கேட்கறது, இதுதான் இந்த மாதிரியான அமைப்புல உள்ளவங்க தான் கேட்பாங்க அதிகமா. இப்ப அதுக்கு நம்ம அத எப்படி சொல்லணும்? எப்படி அதுக்கான பலன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்ப தீரும்னு அவங்களுக்கு சொல்லணும்ல. அப்ப எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது அவர்களுக்கு 5ஆம் அதிபதியுடைய திசை நடக்குதான்னு பார்க்கணும். 5ஆம் அதிபதியுடைய திசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். அந்த 5ஆம் அதிபதியோட திசை நடந்துச்சுன்னா தீர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது 5ஆம் அதிபதியுடைய திசை நடந்துச்சுன்னா அது தீரும். அந்த திசையில ஏன்னா திசை தான் ஒரு 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 அந்த காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஆ ரொம்ப நாளா நீண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்போ முற்று பெறும்? இதெல்லாம் தசாநாதன் தான் சுத்தி காமிப்பார். அப்ப இந்த தசாநாதன் 5ஆம் இடத்துக்குரிய தசாநாதனான்னு முதல்ல பார்க்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த தசாநாதன் 5ஆம் இடத்தை பார்க்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அல்லது இந்த தசாநாதன் 5ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அல்லது தசாநாதனுடைய அந்த நட்சத்திர சாரம் 5ஆம் இடத்துக்குரிய நட்சத்திரம் அந்த அதிபதியுடைய நட்சத்திர சாரம் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு இந்த தீரக்கூடிய தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த விதியம்சத்திலேயே இது தீரும் அப்படிங்கிறது மாரி நீண்ட நாளா கடன் பட்டுருக்கேன். நீண்ட நாளா நோய்வாய்ப்பட்டுருக்கேன். அல்லது நீண்ட நாளாக ஒரு வழக்க சந்திச்சுக்கிட்டு வர்றேன். இல்ல ரொம்ப நீண்ட நாளா எதிரியோட தொல்ல தாங்க முடியல. அது மாரி பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னா, இப்ப இத தான் நம்ம பார்க்கணும். சரி இப்ப தசாநாதன் 5ஆம் அதிபதியா இருக்காரு. இல்ல 5ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்றிருக்காரு அப்படின்னா, இப்ப தசாநாதன் 5ஆம் அதிபதின்னு வச்சுக்குவோம். 5ஆம் அதிபதினா இது எந்த காலகட்டத்தில சரி பெறும், முற்று பெறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எப்ப தீரும்னு கேட்பாங்கல்ல, எப்ப இது சரியாகும் அப்படின்னு சொன்னா, அதாவது தசாநாதன் 5ஆம் இடத்துக்குரியவரா இருக்கும்போது, இதே 5ஆம் இடத்தை சுட்டிக்காட்டக்கூடிய வேறு ஒரு புத்திநாதனோ, அந்தரநாதனோ தொடர்பு ஏற்பட வேண்டும். அதாவது நம்ம ஜாதகம் மேலோட்டமா எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, எல்லா ஜாதகரும் பார்க்குறது இப்போ பலன்லாம் கோச்சாரத்த மட்டுமே வச்சு சொல்லிர்றாங்க. அது ரொம்ப தப்பு. அடுத்து கொஞ்சம் அதிகமா பார்த்தா என்ன பண்றாங்கன்னா, தசாபுத்திய பார்க்குறாங்க. தசாபுத்தியோட முடிச்சுக்கிறாங்க. சில ஜோதிடர்கள் அந்தரம் வரும் பார்க்குறாங்க. இப்ப அந்தரம் வரலும் பார்க்குறது கூட சரியா இருக்குமான்னா, அது கூட எல்லாமே சரியா மைன்யூட்டா சொல்லிட முடியாது. சில காரியங்கள இப்ப நடக்கும் அப்படின்னு சுட்டிக்காட்டணும்னு இந்த நேரங்கள்லாம் குறிக்கணும். இந்த காலகட்டத்தில தான் இது நடக்கும் அப்படின்னா, அதுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், அடுத்து சூட்சமாதிபதி, அடுத்து பிராணாதிபதி. அந்த பிராணம் வரக்கூடிய பிராணன். 2, 3 தினங்கள், 4 தினங்கள், 1 தினங்கள் வரக்கூடிய பிராணநாதன் மிக முக்கிய பங்கு வகிப்பார். இதுல எப்படின்னு சொன்னா, தசாநாதன் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயத்த பிராணநாதன் அதாவது 5வதாக வரக்கூடிய பிராணனுடைய அதிபதி தான் அத அத உயிரோட்டம். பிராணன்னா உயிரோட்டம். இதுல நம்ம உள் விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், தியானம். அதாவது சூட்சமம், பிராணன். இந்த பிராணன் அப்படிங்கிறது வரலும் வருதுல்ல. இது என்ன விஷயங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது தசாங்கிறது உடலை சுட்டி காட்டக்கூடியது. அந்த புத்திங்கிறது புத்தி ஸ்தானத்தை சுட்டிக்காட்டக்கூடியது. அடுத்து அந்தரம் என்பது மனோநிலையை சுட்டிக்காட்டக்கூடியது. அப்புறம் சூட்சமம் என்பது நம்மளுடைய மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய சூட்சம நிலையை சுட்டிக்காட்டக்கூடியது. பிராணா என்பது ஆத்மா உயிரோட்டத்தை சுட்டிக்காட்டக்கூடியது. எப்படி ஒரு ஒரு உடல் வாழ்வதற்கு உயிர் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்துல தசாபுத்தியோட பலன்கள் எடுப்பதற்கு பிராணநாதன் முக்கியம். பிராணா முக்கியம். இந்த பிராணாவ நம்ம மைன்யூட்டா கணிக்கலன்னா, கணிச்சு நம்ம சரியா எடுத்தோம்னு சொன்னா,
அந்த பிராணநாதனுடைய காலகட்டங்கள்ல தான் வந்து நிறைய சம்பவங்கள் நம்ம உறுதி செய்ய முடியும். இப்பதான் நடக்கும் அப்படிங்கிறது. இது எவ்வளோ ஜோதிடர்களுக்கு சரியா தெரியுதுன்னு தெரியும். எல்லாருக்குமே வந்து இந்த 5 அம்சங்கள் இருக்கிறது தெரியும். ஆனா வந்து இத சரியா எடுத்து சொல்லுவாங்களா பலன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கணக்கு போடணும். அது கொஞ்சம் லேட் ஆகும். இப்பல்லாம் சாஃப்ட்வேர் வந்துட்டு. எடுத்து ஈஸியா கூட சொல்லலாம். அதுக்கு வந்து அவங்க முற்பட மாட்டாங்கங்கிறது தான் உண்மை. 2வது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு அந்த ஜாதகம் பார்க்கறதுக்கான கட்டணம் வந்து ரொம்ப குறைவா தான் குடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்த்தா ஒரு நாள் ஆகும். ஒரு ஜாதகம் பார்க்க அல்லது வந்து ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆகும். அதனால முயற்சி எடுக்கிறதே கிடையாது சிலர். இப்படி எடுத்து சொன்னா சரியா இருக்கும். இப்ப நம்ம அந்த 5ஆம் இதுக்கு வருவோம். அதாவது வந்து இந்த 5ஆம் அதிபதியுடைய தசா காலங்கள்ல இந்த 6ஆம் இடத்துக்குரிய விஷயமாகிய அந்த ருணரோக சத்துருக்கள் வந்து முற்று பெறும். அப்ப 5ஆம் அதிபதியோட தசா காலத்துல 5ஆம் இடத்தோட தொடர்புடைய புத்திநாதனும் வரணும். 5ஆம் இடத்தோட தொடர்புடைய புத்திநாதனுடைய அந்த புத்திநாதன் அந்த தசாநாதனுக்கு அடுத்தபடியாக புத்தி நடத்தி கொண்டிருக்கும் புத்திநாதன் வந்து 5ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கணும். பார்வையோ அல்லது 5ஆம் இட சேர்க்கையோ, 5ஆம் இட நட்சத்திர சாரமோ, அல்ல 5ஆம் இடத்துல இருக்கதோ, ஏதோ ஒரு தொடர்பு வரணும். இப்ப புத்திநாதனுக்கு தொடர்பு இல்ல அப்பன்னா இது நடக்காதா அப்படின்னு உறுதி செஞ்சிடக்கூடாது நம்ம. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்தரநாதனுக்கும் நல்ல முழு பவர் உண்டு. இந்த தசாபுத்தி காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள நிர்ணயம் செய்யுது. இப்ப அந்தரநாதன் சேர்க்கை பெறணும். அந்தரநாதன் அந்த காலகட்டத்தில இது எந்த காலகட்டத்தில முற்று பெறும்னு நம்ம ஒரு ஃபைனல் பண்ணணும்னா, தசாநாதனும், அந்தரநாதனும் அல்லது புத்திநாதனும் இந்த 3 பேரும் ஒண்ணா சேர்றாங்கல்ல, 5ஆம் இடத்தோட இந்த 3 பேருக்கும் தொடர்பு இருக்குல்ல, அப்ப வந்து இந்த விஷயம் முற்று பெற்றும். இப்ப அதுக்கு மேல போய் இந்த 3 பேர்ல வந்து 2 பேரும் ஒண்ணு சேரல அப்படின்னு சொன்னா, அடுத்து சூட்சமத்த பார்க்கணும் நம்ம. சூட்சமநாதன் ஒண்ணு சேர்ந்தா கூட, இந்த தசாநாதனோட அதாவது தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணா இந்த 5 இதுல 3 எப்போ ஒண்ணு சேருதோ, அத நல்லா பார்த்துக்கங்க. 3 வந்து ஒண்ணு சேரணும். 5ஆம் இடத்தோட சம்மந்தப்படணும். இப்ப 5ஆம் இடத்துக்கு தொடர்புடைய 3 கிரகங்களுடைய திசை, இல்ல புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணா. இதுல 3 இது சம்மந்தப்பட்டுச்சுன்னா, 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா, இந்த காலகட்டங்கள்ல 6ஆம் இடம் வேலை செய்யாது. 6ஆம் இடத்துடைய காரகத்துவ காரகத்துவங்கள் வந்து பலம் இழக்கும். இப்பதான் நம்ம வந்து இந்த நோய் நொடி எல்லாம் சரியாகும். ஆ இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த 6ஆம் இடத்துக்குரிய அடிதடி, சண்டை, வம்பு, வழக்கு இது எது அவங்கவங்க பிரச்சனை எப்படி அந்த 6ஆம் இடத்துக்குரிய பிரச்சனை நடக்குதோ, அது சரியாகுங்கிறத இப்பதான் நம்ம நிர்ணயம் பண்ணலாம். இந்த காலகட்டத்தில துல்லியமா எப்ப வந்து இதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு நாள் வரலும் குறிக்கணும்னா, எப்ப அது உங்களுக்கு ஒரு சால்வ் ஆயிட்டுங்கிற ஒரு உணர்வு வரும் அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டங்கள்ல இந்த 3 பேருடைய யார் எந்த அதாவது தசாநாதன் முக்கியமா வந்து 5ஆம் இடம் சம்மந்தப்படணும். தசாநாதன் சம்மந்தப்படாம புத்தி, அந்தரம், சூட்சமம்லாம் சம்மந்தப்பட்டா சரியாகாது. இப்ப தசாநாதன் அதுல சம்மந்தப்படுறாரு அப்படின்னு சொன்னா, தசாநாதனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்தரம், சூட்சமம், பிராணா இதுல ஏதோ ஒரு ஒரு புத்தி இல்ல ஏதோ ஒரு 2 இது உதவி செய்யணும். 3, 4 இது ஒரே நேரத்துல வந்தா கன்ஃபார்மா தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிறலாம். இப்ப அது மாரி காலகட்டங்கள்ல இது தீர்ந்துரும் அப்படின்னு ஒரு நாளையே நம்ம வந்து உங்களுக்கு தீர்ந்ததா உணர்வீங்க. இல்ல இந்த இந்த நாள்ல அதுக்கான தீர்வு ஒரு பெரிய பிரச்சனை வழக்கு, அதுக்கு தீர்ப்பு இந்த நாள்ல வந்து சரியாகும் அப்படிங்கிறது மாரி, உங்களுக்கு இந்த நாள்ல அது வந்து விடுதலை ஆயிட்டுன்னு கூட கேள்விப்படலாம். அப்படின்னு ஒரு ஒரு உறுதி செய்யணும். இல்ல ஒரு நோய் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. நீண்ட நாள் நோய சரியாயிடுச்சுன்னு. அந்த நாள் எந்த நாள்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அது மாரி கடன் தீர்ந்துருச்சுன்னு ஒரு கடன அடைக்கக்கூடிய நாளாக கூட இருக்கலாம். அந்த மாரி நாளையே சூஸ் பண்ணணும். ஒரு நாள், ஒரு தினத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த 5 விஷயங்கள்ல 3 இது ஒண்ணு சேரும்போது, ஒன்று சேர்ந்து நடந்து கொண்டிருக்கும்போது, அந்த 3 கிரகங்கள்ல ஏதோ ஒரு கிரகத்துடைய நட்சத்திரம் கோச்சாரத்துல, சந்திரன் அந்த ஏதோ ஒரு கிரகத்துடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்க நாளன்று சரியாகும் அப்படின்னு நம்ம துல்லியமா சொல்லலாம். இது வந்து துல்லியமாக ஜாதக பலன் எடுக்கக்கூடிய விஷயம். அதனால இது மாதிரியான விஷயங்கள நம்ம வந்து சரியா கத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, கண்டிப்பா வந்து அந்த காலகட்டங்கள்ல இது தீரும். இதே மாதிரி இந்த தசா சொன்னோம்ல, தசாநாதன் 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு. இத வந்து நீங்க 1ஆம் இடத்துக்கும் பொருத்திக்கலாம். ஏன்னா, அந்த 6ஆம் இடத்துக்கு வந்து 8ஆம் இடமாக வரும் லக்ன பாவம். இப்ப லக்ன பாவத்துடைய தசாபுத்திகள் நடக்கும்போதும், அதே மாரி லக்ன பாவத்துக்கான அ அந்த அந்தரம், சூட்சமம், பிராணா இது நடக்கும்போதும், இது சரியாகும். அதே மாரி 5ஆம் அதிபதியோட புத்தியில லக்னாதிபதியோட தசை ஆ லக்னாதிபதியோட அந்தரம். இதையும் நம்ம 5ஆம் அதிபதிக்கு என்ன 5ஆம் இடத்துக்குரிய புத்திநாதன், நந்தரநாதன் என்ன மாரி செய்வாங்களோ, அதே மாரி செய்வாங்க இதுக்கும். அதையும் நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். இத பொருத்தி பலன் சொன்னீங்கன்னா, பலன் ரொம்ப அற்புதமா வரும். இன்னும் அடுத்து சூட்சமமா எப்படி பலன் சொல்றதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.